நாம எல்லாரும் சாது சுந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு அருமையான தெய்வ மனிதரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சாது சுந்தர் சிங் மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. அவர் எளிய ஆடைகளை அணிந்தாரு, மிக குறைவா உணவருந்தினாரு, சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்றதுக்காக நடந்தே பயணம் செஞ்சாரு. அவர் அடிக்கடி தாழ்மையும் எளிமையும் கடைபிடிக்கிறதோட முக்கியத்துவத்தை பற்றி பேசியவர். தாழ்மையும் எளிமையுமான வாழ்க்கை தான் இறைவனோட ஆழமான உறவை வளர்க்கும் பாதையா அவர் நம்பினாரு. ஒரு முறை ஒரு சிறிய கிராமம் வழியா அவர் பயணம் செய்யறப்போ சுந்தர் சிங்க ஒரு பணக்கார மனிதர் சந்திச்சாரு. அந்த மனிதர் அவரை தனது ஆடம்பரமான வீட்டுல தங்க அழைச்சாரு. அந்த மனிதர் சாதுவ செல்வத்தால கவர முயற்சி பண்ணாரு. அதுக்காக பிரம்மாண்டமா ஆடைகள் எல்லாம் அணிஞ்சிருந்தாரு. ஆனா சுந்தர் சிங் மரியாதையா மறுத்து அவர் கிராமத்தோட எல்லையில ஒரு சின்ன குடிசையில தங்க விரும்புறதா சொன்னாரு. அதை கேட்ட அந்த பணக்கார மனிதர், நீங்க செல்வத்துல வாழக்கூடிய நிலையில இருக்கும்போது ஏன் இப்படி வசதியச்சு இடத்துல தங்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதை கேட்ட சாது சுந்தர் சிங் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் ஆடம்பரத்திற்கு எதிரானவெல்லாம் இல்லப்பா, ஆனா என் மனசு என்னமோ செல்வம் வசதியால சுமையா தெரியுதுன்னு சொன்னாரு. எளிமையில மட்டும்தான் இறைவனை தேடுறதுக்கு அதிக சுதந்திரம் இருக்குன்னு நான் பாக்குறேன்னு சொன்னாரு. அதை கேட்ட அந்த பணக்கார மனிதர் சோகமா கிளம்பி போயிட்டாரு. அன்றைக்கு இரவு சுந்தர் சிங் அந்த சிறிய குடிசையில அமர்ந்து மனதார பிரார்த்தனை செஞ்சாரு. மறுநாள் அந்த பணக்கார மனிதர் மீண்டும் அவரை பார்க்க வந்தாரு. இந்த முறை அவர் தோற்றத்துல வித்தியாசமா இருந்தாரு. அதிகமா சிந்திச்சவரா, அமைதியா இருந்தாரு. இப்போ அவர் சுந்தர் சிங்கை பார்த்து சொன்னாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையான அமைதிங்கிறது நம்மள்ட்ட இருக்கிற பொருள்ல இருந்து வருவதில்லை, அது இதயத்தின் நிலையில இருந்து தான் வருது அப்படின்னு சொன்னாரு. சுந்தர் சிங் அவரோட எளிமையான வாழ்க்கை முறை மற்றும் தாழ்மையான அணுகுமுறையால அந்த பணக்கார மனிதருக்கு உண்மையான அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியோட முக்கியத்துவத்தை புரிய வச்சாரு. அந்த பணக்கார மனிதர் தனது செல்வம் மற்றும் வசதிகளால மட்டுமல்லாம மன அமைதியும் இதயத்தோட தூய்மையும் தான் உண்மையான மகிழ்ச்சிக்கான வழிகள் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டாரு. நாமும் அந்த எளிமையான வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை உணர்ந்து முழுமையா இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ பிரயாசப்படுவோம்.